ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கி என்னோடய குட்டீஸோட இன்றைக்கி என்ன விளாக் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சேர்ந்து பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள், ஓகேவா? ஆனால் என்னோடய பசங்களை வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கணும்னு தெரியாமல் நான் ஆன் பண்ணிட்டேன். ஏன்டா வீடியோ எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு என்னை வச்சு செஞ்சுட்டானுங்க. சரி வாங்க ப்ரெட் ரோஸ்ட் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு நான் 4 ஒரு ப்ரெட் எடுத்துட்டேன் பாக்கெட்டு. அதுக்கு 4 முட்டை ஊற்றிருந்தேன். ஊற்றிட்டு நான் 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டால் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டாக இருந்திருக்கும். நான் லைட்டாக தான் கொஞ்சம் சர்க்கரை இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதோட தேவையான அளவுக்கு மில்க்கையும் ஊற்றிக்கிட்டேன். நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிலவங்க கலக்கையும் செய்வாங்க. நான் மிக்ஸியில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துச்சு. அதுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். உள்ள சர்க்கரையில் இருந்து கரண்டி எடுத்தேங்க. கரண்டி ஃபுல்லாக சர்க்கரை ஓட்டியிருந்து. இதுக்கு காரணம் என்னோடய குட்டீஸ் தான், என்னோடய பசங்க தான். எனக்கு தெரியாமல் எப்போ தான் கிச்சனுக்குள்ளே வருவானுங்கன்னு தெரியல. எடுத்து கரண்டி அப்படியே சூப்பிட்டு அப்படியே உள்ளே வச்சுருந்தானுங்க. அப்போ கரண்டியில் ஃபுல்லாக சர்க்கரை ஓட்டிடுது. இந்த மாதிரி என் வீட்டில் தான் நடக்க, உங்கள் வீட்டில் நடக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அப்புறமா நான் நெய் தான் யூஸ் பண்ணேன். நெய் ஊற்றிச்சு இதை ப்ரெட் எடுத்து அப்படியே அதில் டிப் பண்ணிவிட்டு நல்லாவே ஃபுல்லுமே நல்லா அந்த படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணிவிட்டு நெய்யில் போட்டு 2 பக்கமும் பரட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி நான் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே என்னோடய பசங்க பக்கத்தில் உட்காந்துட்டே கிச்சனில் உட்காந்துட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ப்ரெட் ரோஸ்ட்னா என்னோடய பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் வேறு என்னோடய பையன் பெரியவனுக்கு ஒரு 2 டேஸாகவே உடம்பு சரியில்லை, ஒழுங்காகவே சாப்பிடல. என்னன்னு தெரியல, அந்த வெயிலுக்கு பசங்களை தயவு செஞ்சு வெளியில் விடாதீங்க. அந்த வெயில்னால தான் என்னோடய பையனுக்கு ரொம்ப தலைவலி, ஹீட்னால் தலைவலிச்சிட்டு ஃபீவர், வாமிட்டிங் அந்த மாதிரி பட் இப்போ நல்லா ஆகிட்டான். பட்டு பசங்களை தயவு செஞ்சு வெயிலுக்குள்ளே எங்கேயுமே வெளியில் கூட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வெளியிலையும் விளையாட விடாதீங்க. கண்டிப்பாக அதான் நல்லது பசங்களுக்கு. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயில் அப்படி இருக்குது. அப்புறமா நாங்கள் ப்ரெட் ரோஸ்ட் நான் பண்ணி வைக்க என்னோடய பையன் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி அதிலே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தான். எப்படிடா இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்குதுமோ அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சாச்சு. ஆனால் என்ன பக்கத்தில் உட்காந்துட்டு சேட்டை பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க. இதனாலே நான் அவங்கள வச்சுட்டு முதல்ல விளாக் எடுக்கவே மாட்டேன். தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு நான் பேசி தான் விளாக் எடுத்தேன். ஆனால் அதில் என்னோடய வாய்ஸை தவிர என்னோடய பசங்க வாய்ஸ் தான் அதிகமாக கேட்டுச்சு. இப்படி தான் போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ போடலன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃபேமிலிஸ்.